ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரபாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. श्रवणं कीर्तनं विष्णोः स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णौ भक्तिचेन्नवलक्षणा क्रियेत भगवत्यद्वा तन्मे अधीतमुत्तमम्. ஒன்பது விதமான நவ லக்ஷணம் பக்தி. ஒன்பது விதமான பக்தி லக்ஷணங்களானது சாஸ்திரத்திடத்திலிருந்து என்னால் பெறப்பட்டிருக்கிறது. அந்த உத்தமமான ஞானம்தான் என்னை பொறுத்தமட்டுக்கும் உயர்வான ஒரு ஞானம். மற்ற ஞானம் எல்லாம் வெறும் அனாத்மாவே. அது எவ்வகையிலும் ஜீவனுக்கு ஆத்ம லாபத்திற்கு உதவாது. அர்த்தத்தை அனுபவிக்க, அர்த்தத்தை பெறுவதற்கும் காமத்தை அனுபவிப்பதற்கும் வேணுமால் அந்த ஞானம் உதவலாமே தவிர ஆத்மா லாபத்திற்கு, ஆத்மாவை அடைவதற்கு இந்த ஞானத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப அந்த 9 விதமான பக்தி வழிமுறைகள், அதுல 2 வழிமுறைகளை பார்த்து விட்டோம். ஸ்ரவணம், கீர்த்தனம். இப்பொழுது 3வது ஸ்மரணம். எண்ணுதல், ஸ்மரணம். படிப்படியாக பார்த்து கொண்டே வருகிறோம். ஸ்மரணம் எனக்கு வர வேண்டுமானால் ஸ்ரவணம் ஆழமாக செய்திருக்க வேண்டும். ஸ்ரவணம் ஆழமாக செய்திருந்தால் ஸ்மரணம் கட்டாயம் வரும். யாரை நாம் ஸ்மரிக்கிறோம் என்று பார்த்தால், யார்
நமக்கு ரொம்ப 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 பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் நினைக்கிறோம். யார் நம்முடன் வாழ்கிறார்களோ அவர்களை அல்ல. யார் நமக்கு சேவகம் புரிகிறார்களோ அவர்கள் அல்ல. நாம் யாரை நினைத்தால் சந்தோஷம் என்று நினைக்கின்றோமோ, அல்லது நம்மை யார் ரொம்ப 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 நேசிக்கிறார்களோ அவர்களை நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தா இறைவனுடைய ஸ்மரணையானது கேட்பதின் மூலமாக வருகிறது என்றால், இறைவனுடைய வைபவத்தை எல்லாம் சாஸ்திரத்திடத்திலிருந்து செவிமடுக்க தானாக நம்முடைய மனம் இறைவனின்பால் ஸ்மரணை கொள்ள ஆரம்பிக்கின்றது. எப்படி நதியினுடைய ஓட்டம் எவ்வளவு தடைபட்டாலும் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாமல் கடலை நோக்கி போகிறதோ, அப்ப மேடிலிருந்து பள்ளத்தை நோக்கி நதிகள் ஓடி வருவதைப் போல பிரியமான இடத்தை நோக்கி மனம் ஓடுகிறது. இறைவன் எனக்கு பிரியமானவனாக இருக்கிறான் என்றால் எந்த தடையும் என்னுடைய ஸ்மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. உறவை காமித்து, உணர்வை காமித்து, உணவை காமித்து, உடைமைகளை காமித்து, என்னுடைய ஸ்மரணத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய ஸ்மரணம் உள்ளே போய்விட்டது என்றால் அதுதான் உண்மையான பக்தி. அதனால்தான் அப்பர் சுவாமி பாடுறார், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தறியேன். இந்த நெஞ்சத்தை உனக்கு கொடுத்துட்டேனேப்பா, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். ஸ்மரணம் ஸ்மரணம். சரி, இந்த ஸ்மரணம் என்ன செய்கிறது? ஸ்மரணம் என்று சொல்லக்கூடிய பக்தி சாதனம் என்ன செய்கிறது? இறைவனுடைய வைபவத்தை, இறைவனுடைய லீலைகளை, இறைவனுடைய குணத்தை, இறைவனுடைய நாம ரூபத்தை, இறைவனுக்கும் உலகத்திற்கும், இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எல்லாம் கவனமாக கேட்டு மனம் அதையே ஸ்மரிப்பதனுடைய லாபம் மனம் எனது எனது என்று எதையெல்லாம் சொல்லுகிறதோ அந்த ஸ்மரணையிலிருந்து மனம் முதல்ல விடுபடுகிறது. என்னுடையவர்கள், என்னுடைய வீடு, என்னுடைய நாடு, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய எதிரிகள், என்னுடையது என்று எதையெல்லாம் மனம் எண்ணிக்கொண்டிருக்கின்றதோ அந்த எண்ணத்திலிருந்து மனம் முதல்ல வெளியேறுகிறது. இது இறைவனை நான் ஸ்மரிப்பதினால், ஸ்மரணம் செய்வதனால் ஏற்படக்கூடிய முதல் நன்மை. நீங்க உடனே கேட்கலாம், அப்ப இதெல்லாம் ஸ்மரிக்காமல் இறைவனை மட்டுமே ஸ்மரித்துக் கொண்டிருந்தால்
எங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? அப்ப இவர்களை விட்டு நாங்கள் விலக வேண்டி இருக்குமா? அவர்களை நாம் ஸ்மரிக்கவில்லை என்றால் அது பெரிய குற்றமாகாதா? இறைவனை ஸ்மரிப்பதனுடைய லாபம் எனது எனது என்று எதையெல்லாம் அபிமானித்துக் கொண்டிருக்கின்றேனோ அதிலிருந்தெல்லாம் மனம் விடுபட ஆரம்பித்து விட்டது என்றால் என்னுடையது என்பது போய் எல்லாமே நாராயணனுடையது என்கின்ற ஸ்மரணை என்பது வந்துடும். சரி, இப்ப அதனால என்ன? என்னுடையது என்று நான் நினைக்கும் போதுதான் பய உணர்வு வருகிறது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம் அல்லவா? என்னுடையதுன்னு வரும்போதே பொறுப்பு உணர்வு வந்து விடுகிறது. எப்பொழுது நான் இறைவனை பற்றின ஸ்மரணையோடையே இருக்கிறேனோ அப்பொழுது எனக்கு இந்த பொறுப்பு உணர்ச்சியானது என்னை துரத்தாது. அதனால் வரக்கூடிய பயம், கவலை என்னை துரத்தாது. பொறுப்பு உணர்ச்சியை காரணம் காமித்து விதவிதமான கர்மங்களிடத்தில் ஈடுபடுகின்றோமே, அந்த கர்மங்கள் நம்மை துரத்தாது. அதிலிருந்து வரக்கூடிய லாப நஷ்டங்கள் நம்மை துரத்தாது. ஸ்மரணம்ங்கிற பக்தி பாருங்கள். புரந்தரதாசர் பகவானையே நினைக்கிறார். அதனால தன் மனைவி தன்னோட இருக்கிறாள், அவருக்கு அவளை பற்றி நினைவு இல்லை. தன் பெண் குழந்தை தன்னுடன் இருக்கிறாள், அவளை பற்றி அவருக்கு கவலை இல்லை. இவர்களை எல்லோரும் ஆளாக்க வேண்டுமே, உணவிட வேண்டுமே, பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமே, உறைவிடம் கொடுக்க வேண்டுமே என்கின்ற எண்ணம் இருக்கா என்றால் இல்லை. அவர் வாட்டில் பாடிண்டே போறார். இந்த மூன்று பேரையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இறைவனுக்கு வந்து விடுகிறது. இப்போ நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் போது, நம்முடைய உடைமை என்று நாம் சிந்திக்கும் போது நாம ரெண்டு விதமான தடைகள்ல மாட்டிக்கிறோம். ஒன்று, நம்மை படைத்தவனையும் நாம் மறந்து விடுகிறோம். படைத்தவனிடத்திலும் மனதை கொடுக்க தயாராக இல்லை. படைத்தவனையும் நம்ப தயாராக இல்லை. படைத்தவனுக்காக வாழவும் தயாராக இல்லை. இது முதல் தடை. சரி, நம்முடைய உடைமையை நினைக்கின்றோமே, அதையாவது நாம் நல்லபடியா வைத்துக் கொள்ளலாமா, பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாமா, அதுவாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? அதுவும் நமக்கு எவ்வகையிலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. நாம் எதையெல்லாம் நம்முடைய உடைமை என்று சொல்லுகின்றோமோ அவை எதுவும் நம்முடன் இல்லை. நாமும் அதனோடு இருக்க முடியாமல் விலகி இருக்கிறோம். அது வேதனைப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது. அப்போ ஸ்மரணம் இறைவனிடத்திலே தொடர்ந்து போகுமானால் என்னுடையது என்பதில் இருந்த ஸ்மரணையானது விடுபட்டு, அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், நான் எனது என்பது போக வேண்டுமானால் நான் எனதிலிருந்து முதல்ல வெளியில வாங்குறார். வெளியில வந்தா பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்று பற்று விடற்கு. இறைவனையே மனதால் பற்றுங்கிறார். இறைவனையே மனதால் ஸ்மரித்து கொண்டீரு. அப்ப ஸ்மரணத்தினால ஏற்படக்கூடிய முதல் நன்மை
என்னுடையது என்னுடையது என்று எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அத்தனையிலிருந்தும் மனம் தானாக வெளியே வருகிறது. வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த உடைமையோடு, உடலோடு, உறவோடு, உணவோடு எல்லாவற்றோடும் இருக்கிறேன். ஆனால் எதனுடனும் நான் இல்லை, எதனுடனும் என்னுடைய மனம் இல்லை. அத்தனையும் இறைவனுடைய பொருள். இறைவனால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது, இறைவனால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல நானும் இறைவனுடைய ஒரு கருவி, இறைவனை அடைவதற்காக வந்தவன். இதுல நான் என்னை உள்ளே நிறுத்தி கொண்டு, நடுவிலே வைத்துக்கொண்டு, நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய வேண்டும், ஏன் இதை செய்யாமல் இருக்கேன், ஏன் இதை செய்தேன் என்று எந்த எண்ணமும் இல்லாமல் சதா இறைவனையே ஸ்மரித்துக் கொண்டே இருக்கிறேன். எனது என்பது இறைவனுடைய ஆழமான ஸ்மரணையினாலே. இப்ப இதை எனது என்று வரும்போது காரியமும் எனதுதான். அப்ப அதை பற்றியும் எனக்கு சிந்தனம் வராது, அதை பற்றின சிந்தனமும் வராது, இந்த தேகத்தை பற்றின சிந்தனமும் வராது. எனது என்று சொல்லப்படுவதுதான் கரணம். அப்ப கரணத்தை பற்றின ஸ்மரணமும் எனக்கு வராது. ஆழ்ந்த ஸ்மரணம் இருந்தால் இரண்டாவது நன்மை, இறைவனை சதா ஸ்மரிப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மை, நான் என்பதிலிருந்தும் விடுபடுகிறேன். எனதை எப்படி நான் இறைவனுடைய ஸ்மரணத்தினால் துறக்கிறேனோ அதே போல நானும் துறக்கப்படுகிறது. இப்போ நான் எதுவரை ஸ்மரணத்தில் வருகிறதோ, இந்த நான் யாருன்னா நீங்க உடனே ஞாபகம் வச்சுக்கணும், வாசனா அபிமானம் கொண்ட நான். வாசனா அபிமானம் இல்லாத நானாக இருந்தால் பரபிரம்மம் அல்லது ஆத்மா. வாசனாவோடு இருக்கக்கூடிய அபிமானம் இருந்தால் அந்த நான் இங்கே கர்த்திருத்துவ பாவம் உடைய நான், ஜீவத்தன்மை உடைய நான். இப்போ நான் எப்பொழுது என்னை துறக்கிறேனோ, இப்போ 3 வாசனைகளையும் நான் நினைக்காமல் இருந்து விடுகிறேன். தேக வாசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம், 3 பேருடைய அபிமானி, இது எல்லாவற்றையும் நான் நீக்கிவிட்டு சதா இறை ஸ்மரணையிலேயே நான் இருக்கிறேன். அப்ப இந்த பக்தி, ஸ்மரணம்ங்கிற பக்தி என்ன செய்கிறது? என்னையும் அறியாமல் என்னை, நான் எனது என்பதிலிருந்து என்னை விடுவித்து உண்மையான நானிடத்திலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுகிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். 4வது பக்திக்குள்ள போகிறோம். பாத சேவனம், ஸ்மரணம், பாத சேவனம். இறைவனுடைய விஷ்ணுவனுடைய பாதத்திற்கு சேவனம், பணிவிடை செய்வது. இது 4வது பக்தி. ஒவ்வொரு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு கரணத்திற்கும், ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு பக்தியை கொடுத்து, ஒரு சாதனத்தை கொடுத்து, இதையெல்லாம் இறைவனிடத்திலே அர்ப்பணம் செய்.
காதுக்கு உன்னை கொடுத்துட்டார் ஸ்ரவணம், வாக்குக்கு உன்னை கொடுத்துட்டார் கீர்த்தனம், மனதுக்கு உன்னை கொடுத்துட்டார் ஸ்மரணம். இப்ப கைக்கு உன்னை கொடுக்கிறார் பாத சேவனம். 2 கைகளுக்கும் பாத சேவனம். இறைவனுடைய பாதத்தை, இறைவனுடைய சொரூபமாக நினைத்து பணிவிடை செய்வாயாக. ஏன் பாதத்துக்கு சேவனம் புரியணும்? பாதம் என்பது பதத்தை நோக்கி நகர்வதினாலே பாதம் சிரேஷ்டமானது. எந்த பாதம் பதத்தை அடைய வேண்டிய பரமபதத்தை காட்டிக் கொடுக்கிறதோ, எந்த ஒரு பதம் அடைய வேண்டிய பரமபதத்தை காட்டிக் கொடுப்பதற்காக பாதையை நோக்கி நகர்கிறதோ, அந்த பாதத்திற்கு நான் பாத சேவனம் செய்தல். எந்த பாதம் பதத்தை பின்பற்றி பாதையை எந்த ஒரு பதமானது காமித்துக் கொடுத்து எந்த ஒரு பதத்தை அடைந்தால் மீண்டும் நான் வேறு ஒரு பதத்தை அடைய வேண்டியது இல்லையோ, அந்த பதத்தை இந்த பாதம் எனக்கு சதா காமித்து கொடுத்து கொண்டே இருப்பதனாலே நான் அந்த பதத்தை, அந்த பாதத்தை தொடர்ந்து சேவனம் புரிதல். இந்த பாதம்தானே அந்த பரமபதத்தை காமித்து கொடுத்தது. ஆகையினாலே இந்த பாதத்திற்கு நான் நன்றிகடன் பட்டவனாக இருக்கிறேன். ஆகையினாலே இந்த பாதத்திற்கு நான் பாத சேவனம் செய்கிறேன். இப்ப பாத சேவனம் செய்தல் அப்படின்னா நம்ம என்ன தவறா புரிந்து கொண்டு விட்டோம்? இதை விவேகானந்த மகாராஜ் உணர்த்தி காட்டுறார். 10 வருட காலம் இந்தியா முழுக்க சுற்றி திரிகிறாராம் தன்னுடைய குருநாதருடைய அஸ்தியை வைத்துக் கொண்டு. எங்கேயாவது இடம் கிடைக்காதா, குருவுக்கு நாம் ஒரு ஆலயம் அமைத்து விட மாட்டோமா என்கின்ற எண்ணத்துடன் இந்தியா முழுக்க வலம் வரார். ஆனால் பிராரப்தம் யாரையும் விடாது. அவருடைய பிராரப்தம் அமெரிக்கா போய்விட்டு வந்ததற்கு பிறகுதான் இப்பேற்பட்ட ஒரு சாது இந்தியாவில் இருக்கிறார், பாரத நாட்டில் இருக்கிறார். இப்பேற்பட்ட சன்னியாசியை நாம் எல்லோரும் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும், அவர் சொல் பிரகாரம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அவர் வெளிநாடு சென்று வந்ததற்கு பிறகுதான் அவருடைய ஒளி உலகம் முழுக்க கேட்கிறது, பாரத நாட்டிலும் கேட்கிறது. அதன் பிறகு வேகமான ஒரு மாற்றம், வளர்ச்சி. அப்போ அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக லண்டனிலிருந்து 2 பெண்மணிகள், 2 கிறிஸ்டியன் பெண்மணிகள், அந்த காலத்திலேயே ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்களாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஆசிரமம் இடம் அவர்கள் கொடுத்த அந்த 2 லட்சம் ரூபாய். இப்போ அந்த ஆசிரமமானது வேகமாக வளர ஆரம்பிக்கிறது. நிறைய மாணவர்கள் படிக்க வருகிறார்கள், நிறைய சன்னியாசிகள் ஆசிரமத்திலே தயாராகிறார்கள். இவர் வெளிநாடு முழுக்க போய்விட்டு பிரச்சாரம் எல்லாம் செய்து, இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் எல்லாம் செய்து மக்களை எல்லாம் திரட்டி பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டு ஆசிரமத்துக்கு வந்தால், ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய, சாரதா தேவியினுடைய, விவேகானந்தருடைய சித்திரப்பீடத்தை வைத்துக்கொண்டு தினந்தோறும் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி கொண்டு கூட காட்சியை பார்க்கிறார்.
அவருக்கு ரொம்ப 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 கோபமாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. நான் வெளிநாடு முழுக்க, உலகம் முழுக்க, பாரத நாடு முழுக்க சென்று எல்லோரும் சாஸ்திரத்தை பின்பற்றி வாழுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் வெறுமன சித்திரப்பீடத்திற்கு அர்ச்சனை பண்ணிக்கொண்டு நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கோவப்பட்டு சாதுக்களை எல்லாம் அழைத்து போங்கள், ஆசிரமத்தை விட்டு வெளியேறுங்கள், போய் எந்த மக்களுக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகின்றதோ அந்த மக்களுக்கு போய் சேவகம் புரியுங்கள். ஒரு கையிலே பகவத்கீதையை எடுத்துக்கொள், இன்னொரு கையால் போய் வீடு வீடாக சென்று இந்த ஞானத்தை பிரச்சாரம் செய்யுங்கள், கொடுங்கள். அதுதான் உண்மையிலேயே நீங்கள் குருவுக்கு செய்ய வேண்டிய சேவகம். இப்படி ஆசிரமத்திலே அமர்ந்து கொண்டு சித்திரபீடத்திற்கு அர்ச்சனை செய்வது அல்ல குருவுக்கு செய்யக்கூடிய சேவகம், அது அல்ல பாத சேவனம். அதனால்தான் இரண்டு கால்கள். ஒரு காலை வச்சு நம்ம யாரும் பூஜை பண்றது, இரண்டு கால்களை ஏன் காட்டுறோம் என்றால், ஒன்று பிரவருத்தி தர்மம், மற்றொன்று நிவர்த்தி தர்மம். பிரவருத்தி தர்மத்தையும் வாழ்ந்து காமித்து, நிவர்த்தி தர்மத்தையும் வாழ்ந்து காமித்து, யாரொருத்தன் என்னை நிவர்த்தி மார்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போய் என்னை பரபிரம்மத்திடத்திலே கொண்டு சேர்க்கிறானோ, அப்பேற்பட்ட பாதத்தை நான் வணங்குகிறேன். அப்ப இந்த பாதம் பிரவருத்தி தர்மத்திடத்திலும் நிலை பெற்றிருக்கிறது, நிவர்த்தி தர்மத்திடத்திலும் நிலை பெற்றிருக்கிறது. அப்பேற்பட்ட பாதத்தை நான் வணங்குவதனுடைய நோக்கம், நானும் பிரவருத்தி தர்மத்தை பின்பற்றுதல், நிவர்த்தி தர்மத்தை பின்பற்றுதல். இதை நான் மற்றவர்களுக்கு கொண்டு சேர்த்தல், அதுதான் உண்மையான பாத சேவனம். சரி, அப்படி செய்யறதுனால என்னிடத்திலே எப்படி பக்தி வளரும்? இறைவனுக்கு நான் பாத சேவனம் பண்றதுனால, இறைவனுக்கு தினந்தோறும் நான் பாத சேவனம் செய்து, அர்ச்சனை செய்து, அஷ்டோத்திரம் சொல்லி, இறைவனுக்கு நான் பாத சேவனம் செய்வதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? முதல் பிரயோஜனம், எனக்கு அது நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். இந்த பாதையை ஒரு காலத்திலும் நான் மறந்துவிடக்கூடாது. என்ன தடை வந்தாலும், என்ன இடையூறுகள் வந்தாலும், என்ன இழப்புக்கள் வந்தாலும், ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய தாபங்கள் என்ன ஏற்பட்டாலும் நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தே ஆக வேண்டும். இந்த மார்க்கத்தை விட்டு நான் போய்விடக்கூடாது என்பதை எனக்கு நினைவுபடுத்தி காட்டுவது இந்த பாத சேவனம். இரண்டாவது, பிரவருத்தி தர்மம், நிவர்த்தி தர்மம் என்று வருகின்ற நேரத்திலே, பிரவருத்தி தர்மத்தினுடைய லட்சணம் யஜ்ஞம், தானம், தவம், ஈஸ்வர உபாசனம், ஜபம், தியானம், மௌனம், விரதம், இதெல்லாம் பிரவருத்தி தர்மம். அதை நான் எக்காரணத்தை கொண்டு விடாமல் பற்றுகிறேன். அதை மறந்து நான் ஒரு காலத்திலும் போக மாட்டேன். நிவர்த்தி தர்மம் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த மார்க்கத்தை விட்டும் நான் ஒரு காலத்திலும் போக மாட்டேன். இந்த பாதத்தை பின்பற்றியே வாழ்வேன், இந்த பதத்தை பின்பற்றியே வாழ்வேன். இதை எனக்கு எப்பொழுதுமே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பது இந்த பாத சேவனம். ஏன்னா நம்முடைய கண் முன்னாடி ஒரு பொருள் இல்லை என்றால் அவ்வளவுதான், நம்முடைய மனக்கண்ணிலிருந்து அது வெகு தூரத்துல போயிரும்.
அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். எது நம்முடைய கண் பார்வையிலே இல்லையோ, எதை நாம் காது கொடுத்து கேட்கவில்லையோ, அதை நம்முடைய மனக்கண்ணிலே நாம் கொண்டு வரவே மாட்டோம். நமக்கு அது நினைவுக்கு வரவே வராது. எத்தனை பொருள்களை நாம் இப்படி சொல்லலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பாருங்கள், நம்முடைய வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள். நம் கண் முன்னாடி ஒரு பொருள் இல்லாமல் அது எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்தால், அப்படி ஒரு பொருள் நம்முடைய வீட்டில் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அவுட் ஆஃப் மைண்ட், நம்முடைய மைண்டை விட்டு போய்விடுகிறது. நம்முடைய மனக்கண்ணை விட்டு அந்த பொருள் போய்விடும். ஆனால் அந்த பொருள் அங்கே இருக்கு. ஜென்ம ஜென்மமாக இறைவனை பற்றின ஸ்மரணை நமக்கு வராததுக்கு காரணம் அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். என்னுடைய ஊனக்கண்ணுக்கு அது வராத காரணத்தினாலே அகக்கண்ணுக்கும் அது வருவது இல்லை. அப்ப என் ஊனக்கண்ணுக்கு அதை கொண்டு வந்து காட்டுவதற்காகத்தான் சிற்ப வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், மூர்த்தி வழிபாடுகள், சித்திரபீட வழிபாடுகள், தீப வழிபாடுகள், கும்ப வழிபாடுகள், அக்னி வழிபாடு, இதெல்லாம் எதற்கு? எனக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவதற்காகத்தானே தவிர வேற எதற்கும் அல்ல. மறந்து போய்விடுகின்ற எனக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இதெல்லாம் வைக்கப்பட்டு. அதனால்தான் ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னடான்னா, நம்முடைய மனதை விட்டே போயிரும். ஆலயம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, ஐயோ பகவான் பார்த்துட்டு இருக்கார், ஆலயம் இருக்கு, பகவான் பார்த்துட்டு இருக்கார். அப்ப அந்த எண்ணம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இறைவன் ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், இறைவன் நான் நினைக்கணும், இறைவன் நினைக்கணும், இறைவன் நினைக்கணுங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப கொண்டு வருகிறது. இப்ப நம்முடைய வீடுகளிலும் சரி, நாம் வசிக்கக்கூடிய நகரத்திலும் சரி, ஆலயங்கள் எங்கேயோ இருக்கு. அப்ப நமக்கு ஞாபகத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வீட்லயும் இறைவனுக்கு நாம எங்கேயோ இடத்தை கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு முடுக்கடிக்குள்ள இறைவனை நம்மால் பார்க்க முடியாத அளவு 2 செல்ஃப்ல கொடுத்து வச்சிருக்கோம். அது வருஷத்துக்கு ஒரு நாள் அதை போய் தூசி தட்டி ஏதோ ஒரு 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 விளக்கேற்றி வைக்கிறோம், அதோட முடிந்தது. எப்படி நமக்கு தினந்தோறும் அன்றாடம் இறைவனுடைய ஸ்மரணை வரும்? எப்படி அவனுடைய நினைவு வரும்? இந்த பாத சேவனம் என்று வருகின்ற நேரத்திலே திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக, அதனால்தான் குருவும் சாஸ்திரமும் இந்த மூர்த்திகள் அத்தனையும் திரும்ப திரும்ப எனக்கு இந்த பிரவൃத்தியையும் நிவர்த்தியையும் ஞாபகப்படுத்தி இறைவனை மறவாமல் வாழ்ந்து விடப்பா என்று திரும்ப திரும்ப எனக்கு காமித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கண்ணாடியாக அவர்கள் இருக்கிறார்கள். பாதசேவனம். அப்ப பாதசேவனத்தினுடைய நன்மை மறந்திருந்த எனக்கு நினைவை கொடுக்கக்கூடியதாக அவை அமைகிறது. மூன்றாவது, பாதசேவனத்தினாலே இறைவனுடைய பாதசேவனம் அந்த 2 கால்களை அதனுடைய பெருமை எல்லாம் நினைக்கும் போது மனமானது இறைவனுடைய பெருமையை நினைத்து நினைத்து தன்னை இழக்கிறது. தன்னை இழப்பதற்கு, இறைவனிடத்திலே மனமானது போய் கசிந்து உருகுவதற்கு
பாத சேவனம் ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கிறது. இப்பேற்பட்ட பகவானுக்கு நான் சேவகம் புரிகிறேன், இப்பேற்பட்ட பகவானுக்கு நான் சேவகம் புரிகிறேன் என்று சொல்லும் போது என்னுடைய மனம், கல்லாக இருக்கின்ற மனம் கசிந்து கரைந்து போகின்றது. பாருங்களேன், உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். பூஜ்ய குருதேவ் மும்பையில் தங்குறார் ஒரு வீட்டில். அந்த வீட்டினுடைய பெண்மணி சுவாமிஜியினுடைய பரம பக்தை. கணவனும் கிஞ்சித்தளவும் இறைவனை பற்றி சிந்தியாதவர், சாஸ்திரத்தை செவிமடுப்பதிலே விருப்பமில்லாதவர், குருவுக்கு பணிவிடை செய்வதிலே நாட்டமில்லாதவர். ஆனால் மனைவிக்கு எந்த தடையும் செய்யாமல், மனைவியினுடைய விருப்பத்துக்கு விரோதமாக நடக்காதவர், மனைவி என்ன கேட்டாலும் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல குணம் படைத்தவர். ஆனால் இறைவனை சிந்திக்க வேண்டும் என்றோ, ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்றோ, சாஸ்திரத்தை கற்க வேண்டும் என்றோ, அதன்படி வாழ வேண்டும் என்றோ, குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றோ அந்த நாட்டெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் சுவாமி தங்குறார். தங்கணும்னு இந்த அம்மா ஆசைப்படுகிறாள். அந்த கணவனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதனால என்ன தங்கட்டுமே, எப்படி என்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய அப்பா அம்மா அந்த வீட்டில் தங்குவார்களோ, நாம் பணிவிடை செய்வோமோ, அதே போல நீ பணிவிடை செய்து விட்டு போ. ஒரு பெரியவர் வருகிறார் என்று சொல்லுகிறாய், நமக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது, இடம் கொடுக்கலாமே, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. அவருக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் ஆசைப்படுகிறாய், செய், என்ன வேணுமானாலும் செய். ஆனால் என்னை முன்னிலைப்படுத்தாதே. எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது, விருப்பம் கிடையாது. உன்னுடைய விருப்பத்துக்கு நான் தடையாக இல்லை. இவள் சுவாமிஜியை வரவேற்கிறாள், பணிவிடை செய்கிறாள். எல்லா அவருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து கொடுக்கப்படுகிறது. அவரை எங்கே அழைத்து கொண்டு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு கார் ஏற்பாடு செய்து எல்லாம் நடக்கிறது. 2 நாட்கள் 3 நாட்கள். ஏன்னா ஒரு பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் 100 நாள் 60 நாள் 70 நாள் 90 நாள்லாம் இருந்தவர். பிறகு மக்களுடைய அதிகமான வேண்டுதலுக்கு ஏற்ப 7 நாள் தங்குவார் வீட்டில். 7 நாள் தங்குறார். 2 நாட்கள் 3 நாட்கள் முடிந்து 4வது நாட்கள் வருகிறது. இந்த பெண்மணி ஆசைப்படுகிறாள், சுவாமிஜி நாளைக்கு நான் உங்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும், நீங்கள் அதுக்கு அனுமதி தர வேண்டும். சுவாமிஜி சொல்றார், என்னுடைய பாதத்துக்கெல்லாம் நீ பாத பூஜை பண்ண வேண்டாம், பண்ண முடியாது, பண்ண வேண்டாம். பாத ரக்ஷைக்கு நீ அபிஷேகம் செய்து பூஜை செய். ஆனால் இவளுடைய மனதிலே இந்த பூஜையை என் கணவன் செய்தால் நன்றாக இருக்குமே, அவரோட சேர்ந்து நானும் செய்தால் நன்றாக இருக்கும், நானே நேரடியாக செய்வதை விட அவர் செய்தால் நன்றாக இருக்குமே என்று இவள் எண்ணுகிறாள். ஆனால் கணவனிடத்திலே போய் இது சொல்ல முடியாது. காரணம், முதலே சொல்லிவிட்டார், என்னை இதிலும் ஈடுபடுத்தாது. அன்றைய தினம் அவர் யார் என்றால், அவர் விமானி, விமானத்தை இயக்கக்கூடிய விமானி, கேப்டன், அந்த பணியை செய்யக்கூடியவர். அன்றைக்கு விமானத்திலே பறந்து போக வேண்டும், மக்களை ஏற்றிக்கொண்டு. சுவாமிஜி பெண்மணியை கூப்பிட்டு, அந்த பெண்மணியை கூப்பிட்டு சொல்றாராம், உன்னுடைய கணவனை இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல், நாளைக்கு போகலாம் என்று சொல். இவள் உடனடியாக கணவனிடத்திலே சொல்ல, சுவாமிஜி இந்த மாதிரி சொல்லுகிறார்கள், நீங்கள் நாளைக்கு போகலாம் என்று சொல்லுகிறார்கள், தயவு செய்து இன்னைக்கு போக வேண்டாம், சுவாமிஜி சொல்வதை கேளுங்கள்.
இவருக்கு பயங்கர கோபம் வருகிறது. அவர் எப்படி அவருடைய பணியை செய்வதற்காக வந்திருக்கிறாரோ, அதுல எந்த குறுக்கீடும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, அதே போல என்னுடைய பணியிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். என்னுடைய பணியிலே ஏன் இவர் தேவையில்லாமல் குறுக்கீடு செய்ய வேண்டும்? இவர் யார் என்னுடைய பணியை தடுத்து நிறுத்துவதற்கு? இவர் யார் என்னை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்வதற்கு? நான் போயே தீர்வேன். இவர்களுக்குள்ளே இந்த வாதம் நடந்து கொண்டிருக்க பெரியவர் சொல்லுகிறார், சுவாமிஜி சொல்லுகிறார், கொஞ்சம் கேளுங்களேன், என்ன குறைந்து போவீர்கள்? இன்றைக்கு வேலைக்கு போ, நாளைக்கு போங்களேன், என்ன உங்களுக்கு கஷ்டம்? இல்லை இல்லை, நான் போயே தீர்வேன் என்று வாதம் செய்து கொண்டிருக்க அவருடைய மேலதிகாரியிடத்திலிருந்து அவருக்கு அழைப்புதல் வருகிறது தொலைபேசியின் மூலமாக. நீங்கள் போக வேண்டிய விமானம் தரையில் மோதி விபத்துக்குள்ளாகிவிட்டது. அப்பொழுதுதான் இவருக்கு புரிகிறது, என்னை ஏன் சுவாமிஜி போக வேண்டாம் என்று செய்தார். அவருக்கு அப்ப ஏதோ தெரிந்திருக்கிறது, இந்த மாதிரி விபத்து நடக்கப் போகிறது என்று. என்னை ரட்சிப்பதற்காக அவர் என்னை இந்த காரியத்தை செய்ய சொல்லி தூண்டியிருக்கிறார். அப்ப இவருக்கு எப்படி தெரிந்தது இந்த காரியம் நடக்கப் போகின்றது என்பது? இந்த விஷயம் தெரிந்ததற்கு பிறகு அதனால் வரை அவநம்பிக்கை கொண்டிருந்த, விருப்பம் இல்லாமல் இருந்த, ஈடுபாடு இல்லாமல் இருந்த, குரு பக்தியாக இருக்கட்டும், சாஸ்திர பக்தியாக இருக்கட்டும், தெய்வ பக்தியாக இருக்கட்டும், எதிலுமே நாட்டம் இல்லாது இருந்த மனிதர் அன்றிலிருந்து சாமியினுடைய பரம பக்தராக மாறுகிறாராம். அவருடைய பாதத்திற்கு தன் மனைவி சேவனம் புரிய வேண்டும் என்று வந்தது. அவள் விருப்பப்பட்டதை இவரே நிறைவேற்றி வைக்கிறார் அடுத்த நாள் அமர்ந்து கொண்டு. அப்போ நாம் வளர்கின்ற தன்மை, நம்முடைய எண்ண அலைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்து நம்முடைய குணத்தையே மாற்றி நம்மை இறைவனிடத்திலிருந்து வெகு தூரம் பிரிக்கிறது. இந்த பாத சேவனம் என்கின்ற ஒரு காரியம், அது குரு பாத சேவனமாக இருந்தாலும் சரி, ஈஸ்வர பாத சேவனமாக இருந்தாலும் சரி, என்னை திரும்ப திரும்ப இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்த்து இறைவனை ஸ்மரிக்க வைத்து என்னை, என்னுடைய மனதை கசிய வைத்து, கல்லாக இருந்த மனதை கசிய வைத்து அதிலே பக்தியையும் ஞானத்தையும் கொடுத்து இறைவனின்பால் அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு உன்னதமான சாதனமாக இருக்கின்றது பாத சேவனம். அதனாலோ என்னவோ காட்டிற்கு போன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி 14 வருட காலம் காட்டை விட்டு வரமாட்டேன் என்று சொன்னபோது, உங்களுடைய பாத ரக்ஷையை கொடுங்கள், அதை வைத்துக்கொண்டு நான் ராஜ்யம் புரிகிறேன். அந்த பாத ரக்ஷை தினந்தோறும் பாலபிஷேகம் பண்ணுகிறானாம், எல்லா திரவியங்களை கொண்டும் அபிஷேகம் பண்ணுகிறானாம், தினந்தோறும் அஷ்டோத்திரம் சொல்லி ஆராதனை செய்கின்றானாம். அண்ணாதான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார், நான் அல்ல என்கின்ற எண்ணம் தொடர்ந்து அவனுடைய மனதிலே வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நாட்டின்பால் அபிமானம் இல்லை, ராஜ்ய சுகத்தின்பால் அபிமானம் இல்லை, பதவியின்பால் அபிமானம் இல்லை, புண்ணிய பலத்தின்பால் அபிமானம் இல்லை, ராமனின்பால் மட்டுமே அபிமானம். அதை திரும்ப 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 ஞாபகப்படுத்தி இருந்தது பாத சேவனம். அதனால்தான் தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், அடி உதவுவதைப் போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள். என்ன அழகான ஒரு சொல்லடை.
அடி உதவுதல் என்றால் பாதரக்ஷை. இறைவனுடைய பாதரக்ஷை உதவுவதைப் போல உடன் பிறந்தவர்கள் உதவ மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆன்ம லாபத்திற்கு பாதரக்ஷை உதவும், அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள், அவர்களால் உதவ முடியாது. காரணம், அவர்களும் இதே பாதையில் இருக்கிறார்கள். என்னை யாராவது உதவ மாட்டார்கள், என்னை யாராவது சம்சாரத்திலும் தூக்கிவிட மாட்டார்களா என்று அவர்களும் சம்சாரத்துக்குள் இருக்கும் போது என்னை எப்படி சம்சாரத்திலும் தூக்கிவிட முடியும்? இப்ப சம்சார சாகரத்திலிருந்து என்னை தூக்கிவிடக்கூடிய ஒரே சாதனம் அடிதான், இறைவனுடைய பாத அடி. நீங்க இதை எப்படி வேணா எடுத்துக்கொள்ளலாம். ராமனுடைய பாதரட்சை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது உலகளந்த பெருமாளுடைய அடி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அடி உதவுதல். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம். அஞ்சாவது அர்ச்சனம். இறைவனுடைய மூர்த்திக்கு அஷ்டோத்தரங்கள் சொல்லி அர்ச்சனம் செய்தல், அர்ச்சித்தல். 108 நாமங்கள் அல்லது 1008 நாமங்களை கொண்டு இறைவனுக்கு விதவிதமான புஷ்பங்களை கொண்டு, விதவிதமான நாம புஷ்பங்களை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனம் செய்தல். இந்த அர்ச்சனையினுடைய அழகே என்னவென்றால், மனம் மலருதல் என்று அர்த்தம். ஏன்னா மலர்ந்த புஷ்பத்தை தான் இறைவனுக்கு அர்ச்சனையில போடுறோம். காட்டு புஷ்பத்தை போடுவது இல்லை, மொட்டையும் கொண்டு போடுவது இல்லை, வாடிய பூவையும் கொண்டு போடுவது இல்லை. அன்று மலர்ந்து இருக்கக்கூடிய புஷ்பத்தை போடுறோம். இயற்கையாக மலர்ந்த மலரை கொண்டு போடுறோம். அது இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ரொம்ப முக்கியமான என்னவென்றால், அதுல கூட தீட்டுப்பட்ட புஷ்பத்தை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யாமையாம். வண்டுகள் தீண்டினால் அது இறைவனுக்கு போடக்கூடிய புஷ்பமாக ஆகாது. நிறைய விதிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த ஆகம சாஸ்திரத்துல வரக்கூடிய விதிகள். அதெல்லாம் கர்மகாண்டத்துல வரும்போது இந்தந்த விதிக்கு ஏற்ப நீ பூஜைகளை செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் இருந்தால்தான் உனக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும். இந்த பலனை அடிப்படையாக கொண்டு பேசக்கூடிய மிரண்டு போக வேண்டாம், பயந்து போக வேண்டாம். பக்தி பாவம் இருந்தது என்றால், முழு நம்பிக்கை இருந்தது என்றால், நாம் எந்த பாவத்துல இறைவனை அர்ச்சித்தாலும் இறைவன் வருவதற்கு தயாரா இருக்கார். அங்க முக்கியம் பாவம். அப்போ மலர்ந்த மலராக இருக்கின்ற, நறுமணம் பொருந்திய மலராக இருக்கின்ற, வாடா மலராக இருக்கின்ற, இதெல்லாம் எதற்கு உபமானம்? நம்முடைய மனதிற்கு உபமானம். அழுக்கு இல்லாத மனம், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய அழுக்கு இல்லாத மனம், நல்ல பண்புகளால் மலர்ந்த மனம், நல்ல சுக வாசனையுடன் கூடியிருக்கின்ற மனம். எப்படி வண்டு தீண்டினால் அது தோஷம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல விஷய வண்டானது, விஷயத்தால் தீண்டப்பட்ட மனமானது இறைவனிடத்திலே போகும்போது அது எவ்வகையிலும் பிரயோஜனம். அப்போ விஷயத்தால் தீண்டப்படாத, விஷமில்லாத மனம், விஷய வாசனை இல்லாத தூய்மையான அப்பழுக்கற்ற மனதால் அர்ச்சித்தல்.
அந்த அந்த மனதுல இறைவனுடைய ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லும் போது மனம் ஏற்கனவேயே தூய்மையா இருக்கு, நல்ல வாசனையுடன் இருக்கு, மலர்ந்து இருக்கு, தகுதியுடன் கூடிய மனமா இருக்கு. அந்த மனதிலே இந்த இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது தொடர்ந்து மனம் ஒவ்வொரு நாமத்தையும் உச்சரிக்க உச்சரிக்க தொடர்ந்து அது மனதுக்கு ரம்யத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த மனம் இறைவனிடத்திலே போய் முழுமையாக ஒன்றுவதற்கு சாதனமாக அமைகிறது. அர்ச்சனம், நாமத்தால் அர்ச்சித்தல், மலரால் அர்ச்சித்தல், மௌனத்தால் அர்ச்சித்தல், கீதத்தால் அர்ச்சித்தல், வேதத்தால் அர்ச்சித்தல், எல்லாம் எல்லாம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் ஆராது வந்தனம். வந்தனம் விஷ்ணோஹோ வணங்குதல். அஷ்ட அங்கங்களை கொண்டு இறைவனை வணங்குதல். அஷ்ட அங்கத்தால் இறைவனை வணங்குதல். ஆணாக இருந்தால், பெண்களாக இருந்தால் பஞ்ச அங்கத்தால் வணங்குதல். இந்த அஷ்ட அங்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வந்தனம் என்பது மனதும் அதுல சேருகிறது. மனதுடன் சேர்ந்து வணங்குதல், உடல் வணங்குதல் அல்ல, உடல் நமஸ்கரித்தல் அல்ல. உடல் நமஸ்கரித்து உள்ளம் நமஸ்கரிக்காமல் இருந்தால் அது வணக்கம் இல்லை. உள்ளம் நமஸ்கரித்து உடல் நமஸ்காரம் செய்யாமல் இருந்தால் தோஷம் இல்லை. ஆனால் உள்ளம் நமஸ்கரிக்காமல் உடல் மட்டும் நமஸ்கரிக்கின்றது என்றால் இது எப்படி இருக்குடான்னா, இந்த கல்யாண சாலை என்ன சொல்ல, கல்யாண மண்டபங்கள், கல்யாண மண்டபங்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய மாலாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை வரவேற்பதற்காக ரிமோட் கண்ட்ரோல்ல இயங்கக்கூடிய ரோபோட் வச்சிருப்பார்கள். அது மனிதர்கள் வந்த உடனே கதவு திறந்து விடும், தலையை குனிந்து வணக்கம் செய்யும், 2 கைகளையும் எடுத்து குவித்து நமஸ்காரம் செய்யும், இதெல்லாம் பண்ணும். ஆனா அதுல ஏதாவது ஒரு உயிர் இருக்கா பாருங்கள். அதே போல நாமும் இயந்திரத்தின் அடிப்படையிலே நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன். ஆனால் மனதால் நான் வெகு தூரம் இருக்கிறேன் என்றால் அந்த இயந்திரத்தினுடைய வணக்கத்திற்கும் நம்முடைய வணக்கத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மறுபடியும் சாமிகிட்ட போவோம். ஒரு வீட்டுக்கு பிக்ஷாக்கு அழைத்திருக்கிறார்கள் சென்னையிலே. பிக்ஷா எல்லாம் முடிந்து விட்டது, பிக்ஷா வந்தனம் முடிந்து விட்டது. சுவாமிஜி கிளம்ப தயாராகிறார். எல்லோரும் அவருக்கு சுவாமிஜிக்கு மரியாதை செய்து சுவாமிஜியை வணங்கி பிரசாதம் பெறுகிறார்கள். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய தலைவர் தன்னுடைய பையனை அழைத்து சுவாமிஜி காலில் விழுந்து வணங்கி வணக்கம் செலுத்தி மரியாதை பெற்றுக்கொள், ஆசீர்வாதம் வாங்க. இந்த பையன் ஒதுங்கியே நிற்கிறான். கல்லூரியில் படிக்கக்கூடிய பையன் வணங்குவதற்கு தயாராக இல்லை. அவனுடைய உடல் வணங்குவதற்கு தயாராக இல்லை. நிர்பந்தப்படுத்தப்படுகிறான்.
வேற வழி இல்லாமல் அப்பா அம்மாவுடைய நிர்பந்தத்திற்காக இந்த பையன் சுவாமிஜி காலில் விழுந்து வணங்கலாம்னு வந்த உடனே சாமி சொல்றாராம், கீழெல்லாம் விழாதப்பா, அழுக்கு போட்டுரும் உன்னுடைய சட்டையிலே அப்படிங்கிறார். அவ்வளவுதான். அன்றைக்கு விழுந்த பையன்தான். என்னுடைய மனதிலே ஓடக்கூடிய இவருக்கு எப்படி தெரிந்தது? நான் விழுந்து வணங்க தயாராக இல்லை, இவரை எதுக்கு நான் விழுந்து வணங்க வேண்டும்? இவர் என்ன அவ்வளவு பெரிய மனிதரா? இவர் எதுக்கு நான் விழுந்து வணங்க வேண்டும்? இந்த எண்ணம்லாம் மனதிலே ஓடி, நான் விழுந்தால் என்னுடைய வஸ்திரத்தை அழுக்கப்பட்டு விடுமே, இதெல்லாம் ஓடுகிறது போல இருக்கு. சுவாமிஜி சொல்றார், விழுந்துலாம் வணங்காதப்பா, அவனுடைய சட்டையிலே அழுக்கப்பட்டு விடும். அன்றைக்கு சுவாமிஜியுடைய பக்தனாக விழுந்தவன், சுவாமிஜிக்காகவே அவர் எங்கெல்லாம் யஜ்ஞம் செய்கிறாரோ, எங்கெல்லாம் அவர் முகாம் போடுகிறார், ஆன்மீக முகாம், அங்கெல்லாம் போனவன் கடைசியில கைலாயத்துல போய் தன்னுடைய உடலை தியாகம் செய்கிறான். பரம பக்தனாகவே இருந்து. அப்போ வணங்குதல் என்பது உள்ளமும் சேர்ந்து வணங்குதல். இப்ப இந்த வணங்குதல்ல பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், இந்த வணங்குதல்ல எதை நான் வணங்குகிறேன்? யாரை நான் வணங்குகிறேன்? என் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உடலை வணங்குகிறேனா, அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியை வணங்குகிறேனா, அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை வணங்குகிறேனா என்றால் இல்லை. அப்படி நினைத்தால் நாம் வணங்கவே வேண்டாம். மனிதனுக்கு மனிதன் என்ன வணக்கம் வைக்க வேண்டியிருக்கின்றது? அவசியம் இல்லையே. அப்ப இங்கே வணங்குதல் யாருக்கு? வணங்குதல் என்பது அந்த மூர்த்தியை எது ஒன்று வியாபித்திருக்கின்றதோ அந்த பண்புக்கு வணக்கம், அந்த சைத்தன்யத்திற்கு வணக்கம், அந்த அறிவுக்கு வணக்கம். சரி, எதுக்கு நான் வணங்கணும்? வணங்குவதின் மூலமாக எனக்கு அந்த பண்புகள் வருகிறது, அந்த அறிவு வருகிறது, அந்த சைத்தன்யம் எனக்கு வருகிறது. அது வணங்கித்தான் பெறணுமா என்றால் நிச்சயமாக. எப்படி மேலிருந்து கீழே நோக்கி வரக்கூடிய அறிவு இடத்திலே போய் நாம் எப்படி நம்மை இணைத்துக் கொள்கின்றோமோ, பணிவுடன் நம்முடைய தலையை நாம் குனிந்துதான் ஏற்றுக்கொள்கின்றோம். மேலிருந்து அறிவு விழுகிறது. நாம் இப்படிலாம் காட்டுவது கிடையாது, மேலே தூக்கி நம்முடைய முகத்தை காட்டுவது கிடையாது. எப்படி தலை தாழ்ந்து நம்முடைய பணிவை காட்டுவதன் மூலமாக மேலே இருக்கக்கூடிய அந்த ஜலமானது நம்முடைய உடம்பை முழுக்க வருடுகிறதோ, அதே போல அறிவு, நல்ல பண்பு, சைத்தன்யம், இதெல்லாம் வணக்கம் செலுத்தக்கூடிய இடத்திலே, வணங்குதல் என்ற இடத்திலே பணிவை காட்டக்கூடிய தன்மை. பக்தி என்பது பணிவை கொண்டு வருகிறது. அந்த பணிவினால் எனக்கு இவையெல்லாம் தானாக கிடைக்கிறது. அப்ப பக்தியினுடைய அழகான லட்சணம் பணிதல், நல்ல பண்புகள் உள்ளதாக ஆகுதல். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், ரொம்ப அழகான லட்சணம். தாஸ்ய பாவம். நம்ம உடனே தாஸ்ய பாவத்துக்கு நிறைய பேர்கிட்ட போகலாம். நமக்கு தெரிந்த உதாரணம் ஆஞ்சநேயமூர்த்தி தான். அடுத்த வாரம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.